கடந்த சில நாட்களாக நாம் ஆன்மீக சுற்றுலா என்கின்ற ஒரு சுற்றுலாவுக்கு நம்மை கோடை விடுமுறையில் கூடி கழிப்பதற்கு, அடுத்த ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லோரும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்றாலும் கூட தமிழர்கள் மிகப்பெரிய திருக்கோவில்களுக்கு சென்று வலம் வருவதற்கு வசதியாக திருச்சியை பற்றி, தஞ்சையை பற்றி, பல்வேறு திரு ஆலயங்களை பேசினோம். நமக்கு நிறைய பேர் கடிதம் அனுப்பி இருந்தார்கள். தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை பட்டியலிடக்கூடாதா என்று. எனவே நேயர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் நம்முடைய ஆன்மீக சுற்றுலா தலத்தில் சென்னையை சுற்றியுள்ள திருத்தலங்களை பார்க்க போகின்றோம். முதலில் நாம் விஜயம் செய்யக்கூடிய இடம் கைலையே மயிலை, மயிலையே கைலை என்று ஓதுவார் சர்க்குருநாதன் அவர்களுடைய அடி நாதத்திலிருந்து அம்மன்னி அப்பன்னி அறிவுடைய மாமன்னி என்று பாடக்கூடிய அந்த பாடல் வரிகளோடு திருக்கோவிலுக்குள் உள்ளே செல்கின்றோம். வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய சென்னையினுடைய மையப்பகுதியில் உள்ள மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோயில், கற்பக ரட்சாம்பிகை, கேட்டவருக்கு வரங்களை தரக்கூடிய அந்த கற்பகாம்பாள் கைமேல் பலன் கிடைக்கும் என்பார்கள். அந்த ஆலயத்தை ஒரு முறை வலம் வந்து அங்கே வாசலிலே இருக்கக்கூடிய சிற்றுண்டிகளை அருந்தி அப்படியே நாம் கொஞ்சம் நடந்து திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்குள் போனால் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு என்பார்கள். சைவ வைஷ்ணவ பேதமே நமக்கு கிடையாது. இங்கிருக்கக்கூடிய பார்த்தசாரதி முறுக்கு மீசையோடு கம்பீரமாக காட்சி தளிவான். காரணம், போர்க்களத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மிளகும் உப்பும் சேர்க்கக்கூடாது என்பதற்காக அங்கே உள்ள அன்னத்தில் இன்றைக்கும் உரப்பில்லாத அற்புதமான, அங்கு எப்படி உப்புளியப்பனோ அதுபோல இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய நைவேத்தியத்தில் இந்த மிளகாய் சேர்ப்பதில்லை. அப்பேற்பட்ட பார்த்தசாரதி திருக்கோயிலில் அங்குள்ள சிற்பங்களும், அங்குள்ள வேதபாராயணங்களும், அங்குள்ள பட்டாச்சாரியார்களுடைய நேர்த்தியும், அந்த திருக்கோயிலை வலம் வருகின்ற போதே கோயிலுக்கு பின்புறத்தில் பாட்டுக்கோர் புலவனாக வாழ்ந்த இந்த மண்ணில் நடந்து திரிந்த பார்த்தசாரதியின் அன்பை பெற்ற பாரதியின் நினைவில்லம் இருக்கிறது. அங்கிருந்து நாம் அப்படியே கொஞ்சம் பயணப்பட்டால் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு மறக்காமல் மக்கள் விஜயம் செய்ய வேண்டும். ஒருமுறை நீங்கள் சிவசிவா என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் கண்கள் பணிக்கக்கூடிய வகையில் அங்கு இருக்கக்கூடிய ஓதுவார்களுடைய சிறப்பு, சிவனினுடைய சிறப்பு, இவையெல்லாவற்றிற்கு மேல் எப்படி கபாலி கோயிலினுடைய 63 உற்சவம் சிறப்போ அதுபோல திருவான்மையூரில் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்பது மாதத்திற்கு மாதம் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அங்கிருந்து சற்று நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் காற்று வாங்கிக் கொண்டே கடற்கரை ஓரத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அறுபடை முருகன் கோவில். வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், திருத்தணி முருகன், சுவாமிமலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனை இங்கே அற்புதமாக கொண்டு வந்து 6 படை வீடையும் கடல் ஓரத்தில் நிறுத்தி இருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி. அந்த முருகனை வழிபடக்கூடிய நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தனலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமியின் சொரூபமாக இருக்கக்கூடிய, அங்கே விண்ணமுட்டக்கூடிய கோபுரத்திலிருந்து பார்த்தால் ஒரு பக்கத்தினுடைய கடல் அலை, இன்னொரு பக்கத்திலே இந்த கோடை விடுமுறை காலத்தில் மக்களுடைய ஜன அலை என்று அந்த அஷ்டலட்சுமி கோவில் அற்புதம் நிறைந்திருக்கும். அந்த அம்பாளை தரிசித்து விட்டு காலாறு நடந்து வந்தால் உங்கள் உடலும் உள்ளமும் குளிர் பெறுவதற்கு நீங்கள் போக வேண்டிய இடம் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம். நான் அடிக்கடி நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன். 6666 பாடலை தந்து குமாரத்தவமும் சண்முக கவசத்தையும் தந்த அந்த மண்ணிலே மிதித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் மகிழ்வும். அங்கிருந்து நாம் அப்படியே நங்கைக்கு பயணப்படுகின்றோம். சென்னையினுடைய இதயப்பகுதியாக இன்றைக்கு விளங்குவது நங்கநல்லூர். அங்கே வானத்தை உயர்ந்து பார்க்கக்கூடிய ராமபக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு பிரசீதி பெற்ற திருக்கோயில். அதன் அருகிலே ராகவேந்திரா மடம், அதன் அருகிலே குருவாயூரப்பன் சன்னதி, அதை சுற்றி நிறைய மகாபெரியவருக்கு மணிமண்டபம். இதோடு நாம் பயணப்பட்டால்
ரூபாய் விளக்குக்கும் 5 ரூபாய் வேப்பிள்ளைக்கும் 2 ரூபாய் எலும்பிச்சம்பழத்திற்கும் வேண்டிய வரங்களை கண்முன்னே தரக்கூடிய திருவேற்காடும் மாங்காடும் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள். அங்கிருந்து ஐயப்பன் என்று சொன்னால் நமக்கு கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவில், ராஜா அண்ணாமலைபுரம், இன்னும் சொல்லப்போனால் அண்ணாநகர் ஐயப்பன் கோவில் பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததைப் போல இருக்கிறது. அதை வழிபட்டு நாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் பக்கத்திலே இந்தியாவினுடைய மராட்டிய குலத்தில் பிறந்து வீரத்தின் விளைநிலமாக இருந்த வீர சிவாஜி வழிபட்ட காளிகாம்பாளை சந்திக்கக்கூடிய நீங்கள் அப்படியே உங்கள் உள்ளம் குளிர்விப்பதற்கு திருவொற்றியூர் பட்டினத்தார் சன்னதிக்கு சென்று இறைவனை வழிபட்டு வீடு பேறு அடைந்தால் நாளெல்லாம் நமக்கு ஆனந்தம். இந்த ஆனந்த சுற்றுலா சென்னையில் உங்கள் வசதிக்கு வாய்ப்புக்காக உங்களை வடம் பிடித்து கரம் பிடித்து அழைத்து சென்றிருக்கின்றோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.